ரெண்டாவது கட்டம் என்னன்னா, அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று வாழ்க்கை. ஒவ்வொரு அசைவுலையும், ஒவ்வொரு என்ன நகர்வுலையும், ஒவ்வொரு வேலைவட்டியிலையும் அல்லாஹ் என்ன பார்த்து கொண்டீங்க. இதுக்கு சொல்ற முராக்கபான்னு. அல்லாஹ்வோட எல்லா விஷயத்தையும் பேசுறேன், எல்லாம் அல்லாஹ் கிட்ட சொல்றேன். ஒருத்தண்ட மேல முஹப்பத் உண்டானா, முஹப்பத் வச்சீங்களா? முஹப்பத் தெரியுமா? தெரியுமா? முஹப்பத் வாழ்க்கையில் எப்ப சரி ஒரு நாள் முஹப்பத் உண்டாயிருக்குமே யாரோடு சரி, குறைஞ்சது கல்யாணம் முடிச்சு முதலாவது 3 நாள் சரி பொண்டாட்டியோட முஹப்பத்தை இருந்துப்பீங்களே. முஹப்பத் உண்டானா என்ன நடக்கிறேன்டா, எல்லாத்தையும் சொல்றேன். இப்ப கல்யாணம் முடிச்சு பொம்பளைகிட்ட நிறைய பேர் மாட்டிக்கொள்றீங்கண்டா, பௌத்து கொடல் உள்ளதெல்லாம் செல்லி முடிச்சு வருது. இல்லைன்னா ஒரு வருஷம் போனாலும் அவளுக்கு ஞாபகம், இவருக்கு ஞாபகம் இல்லை. என்ன கொட்டி முடிச்சு எல்லாமே முடிஞ்சு, இவட்ட ஒன்றும் பேலன்ஸ் இல்லை. எல்லாம் செல்ற, அது ஒரு செல்ற, எல்லாம் மூளை முடுக்குல இருந்த பலா எல்லாம் செல்ல முடியும். இப்படி உள்ளதெல்லாம் செல்ற எப்பண்டா முஹப்பத்தில செல்ற. இல்லன்னு சொல்ற மனுஷன் மறைக்கிற எப்ப தெரியுமா? கல்புல மறைக்கிற, சந்தேகம் வந்ததான் மறைக்கிற. இவன் எனக்கு ஃபிட் இல்லை, என்ன என்னைய பாதுகாக்க மாட்டான் என்று மனசுல இருந்தா அவன்கிட்ட செல்றான். யார்கிட்ட செல்ற? செத்தாலும் செல்ல மாட்டான், என்னையோட இருப்பான். அந்த மாதிரி முஹப்பத் என்ன சொல்றதுக்கு? ஒத்த கூட்டாளி என்று என்ன சொல்ற? என்னென்னமோ தெரியும், இப்ப பொடியமா என்ன பேர் சொல்றது தெரியா? அவட்ட எல்லாம் சொல்ற, எல்லாம் சொல்ற. இதெல்லாம் செல்லணும் ரப்பு கிட்ட. யார்கிட்ட செல்லணும்? அல்லாஹ் கிட்ட செல்லணும். வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ். ஈமான் கொண்ட மக்கள் யாருண்டா, அல்லாஹ்வோட கடுமையான முஹப்பத் இருப்பான். கடுமையான முஹப்பத், முஹப்பத்தா தொங்கல் இல்லாத முஹப்பத். நடந்த அவ்வளவு பிரச்சனையும் பேச ரப்பு கிட்ட சொல்ற, எல்லாம் சொல்ற. ராசியம் பேசி பேசி அல்லாஹ் கிட்ட அவ்வளவு செல்ல முடியல. ஒவ்வொன்றையும் எடுத்து செல்ற, சொல்லி அல்லாஹ் கிட்ட கேட்கிற. இது ஒரு முஃமின் பண்பு. செஞ்சு பாருங்க. நீங்க 10 நாள் செய்யுங்க, 11வது நாள் அல்லாஹ்ட வலிமாரோட லிஸ்ட்ல இருப்பீங்க. நீங்க செஞ்சு பாருங்க. முதலாவது ஸ்மார்ட் போன விடுங்க, என்ன செய்யுங்க, தஜ்ஜால்ட சாமானத்தை விடுங்க, ரப்போட சாமானத்தை எடுங்க. செஞ்சு பாருங்க. ஒரு அரவர் அல்லாஹ்வோட தஹஜ்ஜுத்ல பேசி பாருங்க பாப்போம் எப்படி நடக்கும். மனசு எப்படி அல்லாஹ் பக்கம் ஈர்க்கும் சொல்லி, என் மனசு எவ்வளவு தெளிவாகும். விளங்காததெல்லாம் விளங்க ஆரம்பிக்கும், விளங்காததெல்லாம் விளங்கும். வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ். கண்ணால பாப்பீங்க. நீங்க அல்லாஹ் பயப்படுமோ, அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவான். எப்படின்னா இது எங்கால வந்துச்சு யோசிப்பாங்க மக்கள். இந்த அறிவெல்லாம் இவனுக்கு எங்கால வந்துச்சு என்று யோசிப்பாங்க. இப்படி படிச்சு கொடுப்பான் அல்லாஹ். மேலான சகோதரர்களே, பேசுற விஷயங்கள் எங்களோட வாழ்க்கையை வரணும். அதால எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யணும். அல்லாஹ் அடையிறது முஹப்பத்தால. எப்ப முஹப்பத் இல்லாம போமோ விரட்டி விரட்டி அடி வாங்க வேண்டி வரும். விரட்டி விரட்டி அடிக்கிற என்ன முஹப்பத் இல்லாம போனா அல்லாஹ்ட மேல, ரசூல்ட மேல, தீன்ட மேல முஹப்பத் இல்லாம போனா என்ன நடக்கும்? குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரப்துமூஹா
وتجارة تخشون كسادها ومساكن ترضونها قل إن كان آباؤكم உங்களோட பெற்றோர்கள் உம்மா அப்பாமார் அபனாஉக்கும் உங்களோட புள்ள குட்டிகள் இஹ்வானுக்கும் சகோதரங்கள் அஸ்வாஜுக்கும் மனைவிமார் அஷீரத்துக்கும் குடும்பம் அம்வாலுன் இக்தரஸ்துமூஹா நீங்க சேர்த்து வச்ச சொத்து செல்வங்கள் வதிஜாரத்துன் தக்ஷவுன கஸாதஹா நஷ்டம் வரும்னு பயப்படுற வியாபாரங்கள் வமசாக்கின் தர்தவுனஹா நீங்க உள்ளத்தால பொருந்து கொண்ட வீடுகள் இவைகள் எல்லாம் அஹப்ப இலைக்கும் முஹப்பத்தால் அதிகரித்து விட்டால் முஹப்பத் கூடிட்டு இவைகள மேல எதை விட முஹப்பத் கூட மினல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ் ரசூலை விட வஜிஹாதின் ஃபீ சபீலிஹி அவன் பாதையில ஜிஹாத் செய்யறதை விட முஹப்பத்தால கூடிட்டா ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரிஹி வழி பார்த்துக்கோங்க அல்லாஹ் அவன் தண்டனையோடு அவங்களை சந்திப்பான்.